ப்ரீவியஸா இருக்கிற இதுல வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு இன்டியூஸ்மென்ட்ட ஸ்வீப் பண்ணி என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ அடுத்த என்ட்ரி நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது, இத நான் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது உங்களோட ஐடியம் வந்து இங்க தான் இருக்கு. ஸோ புதுசா மார்க்கெட் மேபி ஐடிஎம்ம கிரியேட் பண்ணலாம். இல்லன்னா இந்த ஐடிஎம்ம எடுத்துட்டு மேல இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து ஃபால் ஆகலாம். ஸோ பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, புதுசா உங்களுக்கு ஒரு ஐடிஎம்ம வந்து மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ ஐடிஎம் கிரியேட் பண்ண காரணத்தால நம்மளோட ஆர்டர் பிளாக் அப்படின்றது இதுதான். ஸோ இதுதான் டிசிஷனல் ஆர்டர் பிளாக்கு. ஸோ டிசிஷனல் ஆர்டர் பிளாக்ல இருந்து மார்க்கெட் ஃபால் ஆகணும். ஸோ மார்க்கெட் அகைன் என்ன பண்ணுதுன்னா, இந்த இடத்துல லோ வச்சுட்டு, லோயர் லோ வச்சுட்டு, அகைன் ஹை வச்சுட்டு லோ வச்சிருக்கு. அப்போ உங்களோட இன்டியூஸ்மென்ட் டைரக்ட்டா இங்க ஷிஃப்ட் ஆகுது. ஸோ எப்படி இன்டியூஸ்மென்ட்ன்றத வந்து நீங்க பிளான் பண்ணணும் அப்படின்றத பாருங்க. இப்போ இன்டியூஸ்மென்ட் பார்க்கும்போது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே வந்து இந்த ஆர்டர் பிளாக்க மார்க் பண்ணிட்டு, இதுதான் டிசிஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு விஷயம் நல்லா கிளியர் கட்டா புரிஞ்சுக்கங்க. இந்த ஒரே ஒரு கேண்டில்குள்ளேயே தான் இது எல்லாமே நடந்திருக்கு. புரியுதுங்களா? இந்த ஒரு கேண்டில்குள்ள தான் இது எல்லாமே நடந்திருக்கு. அப்போ நீங்க இத பார்க்கக்கூடாது. ஓவரால் இந்த கேண்டில்ல மார்க்கெட் டேப் பண்ணி எப்போ வேணா ஃபால் ஆகலாம். மார்க்கெட் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா, புதுசா ஒரு ஐடியாவ கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஐடியாவ மார்க்கெட் எடுத்துடுச்சு. ஸோ மார்க்கெட் ஐடியாவ எடுத்தாலே செல் ஆகும். ஸோ இந்த லோவ தான் பிரேக் பண்ண போது. ஸோ ஹைலி பாசிபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏரியாவும், அதுக்கு அடுத்தது இருக்கிறது உங்களுக்கு இந்த ஏரியா வராது. இந்த ஏரியால இருக்கிற எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக், அதாவது எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்லேருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஜாஸ்தி. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏரியால மார்க்கெட் இப்போ இந்த இந்த ஆர்டர் ஃப்ளோலருந்து மார்க்கெட் கீழ விழலாம். அந்த ஆர்டர் ஃப்ளோல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. அதே மாரி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆர்டர் பிளாக் வந்து இருக்குது. இந்த 2 ஆர்டர் பிளாக்ல தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகணும். இப்ப பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக்க அப்ரோச் பண்ணது உங்களுக்கு எஸ்சிஓபி கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு மேல போகுது. செகண்ட் ஆர்டர் பிளாக்க அப்ரோச் பண்ணியிருக்கு. எஸ்சிஓபி கிடைக்குதா அப்படின்றத பார்ப்போம். கிடைக்கல. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேண்டிலோட க்ளோசர் வச்சா நம்மளுக்கு எஸ்சிஓபி கன்ஃபார்ம். க்ளோசர் வச்சிருச்சு. எஸ்சிஓபி வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்ப எஸ்சிஓபி கன்ஃபார்ம் ஆனதுக்காக நம்மளோட ஆர்டர் வந்து இதுதான். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் கீழ க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த ஏரியாவ அகைன் மார்க்கெட் அப்ரோச் பண்ணா நம்ம இப்போ செல் பண்ண போறோம். ஸோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த ஏரியால நான் வந்து இப்போ செல் பண்றேன். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் எங்க ஹை வச்சுதோ அதுதான். டார்கெட் வந்து அல்டிமேட்டா இந்த லோவ நான் டார்கெட் பண்றேன். இது ஒரு 1:3க்கான எனக்கு ஒரு ட்ரேடா இருக்கு. ஸோ பார்ப்போம். ஏன்னா இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து இது இப்ப தான் க்ளோஸ் வச்சிருக்கு. இதுக்கப்புறம் டிகர் பண்ணணும் மார்க்கெட். ஓகேங்களா? மார்க்கெட் இப்போ நம்மளோட ஆர்டர டிகர் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் டிகர் பண்ணிட்டு, அகைன் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. மேல போகுது. பட் ஆனா ஸ்டாப் லாஸ் இன்னும் அடிக்கல. பார்ப்போம். ஸ்டாப் லாஸ் அடிக்குதா? இல்ல டார்கெட் அடிக்குதா? ஸோ ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. பட் ஆனா என்ன பண்ணல? நல்லா பாருங்க. க்ளோசர் வைக்கல. விக் தான் வச்சிருக்கு. விக் வச்ச காரணத்தால நமக்கு அடுத்து என்ன பண்ணணும்? இந்த கேண்டில் இதுக்கு கீழ க்ளோஸ் வைக்கணும். வைக்கல. ஸோ இந்த கேண்டிலுக்கு கீழ க்ளோஸ் வைக்கணும். ஏன்னா அப்பதான் நம்மளோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஃபைனலா இங்க க்ளோஸ் வச்சுருச்சு. இப்ப நம்ம இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர வேலிடா எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி வேல்யூபிளான கன்டென்ட்ட ஃபாலோ பண்ணணும்னா மிடில் கிளாஸ் ட்ரேடர ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.